மணாலி போலாமா? எங்களோட ரீசென்ட் மணாலி ட்ரிப்போட பார்ட் 1 வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் டே கன்னியாகுமரியிலருந்து மணாலிக்கு ரீச் ஆகணும். அதுவே ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 1 டே வந்து நமக்கு டிராவல்லயே போயிரும். கன்னியாகுமரி டூ ட்ரிவாண்ட்ரம் 2 ஹார்ஸ் வந்து நமக்கு டிராவல் டைம். அங்கருந்து ஃப்ளைட்டு. ட்ரிவாண்ட்ரம் டூ பெங்களூர் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறமா பெங்களூர் டூ சண்டிகர். அங்க சண்டிகர்ல இருந்து அகைன் மணாலிக்கு நம்ம கேப்லயோ, இல்ல பஸ்லயோ டிராவல் பண்ணி போனோம். நாங்க கேப்ல டிராவல் பண்ணோம். நான் 12த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது "ஏ ஜவானி ஹே திவானி" அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி பார்த்தேன். அதுல மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் மணாலில ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இருந்தே எனக்கு மணாலி விசிட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஃபைனலா கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு இப்ப தான் மணாலி நான் வந்து விசிட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 1 டே டிராவல் பண்ணி மணாலி ரீச் பண்ணிட்டு, அன்னைக்கு நைட் ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு, அடுத்த நாள் வந்து சைட் சீயிங் கிளம்புனோம். ஃபர்ஸ்ட் டே நாங்க தங்கியிருந்தது ஆர்கிட் பொட்டிக் ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டல். ஹோட்டல்ல இருந்து எங்களோட வியூ இப்படிதான் இருந்தது. சூப்பரா இருந்தது வியூ. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டலோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இத நான் ஏன் சொல்றேன்னா, என் பையன் அங்கருந்து ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ உடைச்சுட்டான். பட் அவங்க அதுக்காக எங்ககிட்ட எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜும் எதுவுமே கேட்கல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட ஹோட்டல்லயே முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா சைட் சீயிங்க்கு கிளம்பிட்டோம். எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பாய்.